கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸோட செட் 1 வந்து இப்பதான் ஏலம் விட்டுருக்காங்க. இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பேட்டர் செட் 1ல யார் யார் ஏலம் விடப்பட்டது அண்ட் அதை பத்தி நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, இந்த பேட்டர் செட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆளாகவே வந்தது யாரு அப்படின்னா ஹாரி ப்ரூக். ஸோ ஹாரி ப்ரூக் அவருக்கு ஒரு நல்ல பிட்டிங் வேல்யூ எப்பவுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா அவரோட டீமுக்காக ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு இங்கிலாந்துல. போன வருஷமும் டெல்லி அவர் எடுத்தாங்க. இந்த வருஷமும் டெல்லி அவரை 6.25 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி எஸ், அவர் எடுத்த உடனே அவங்க மனசுல இருந்த சந்தோஷத்தை அப்படியே துள்ளி குதிச்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ராகுல் திரிபாதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே 3.4 கோடி ரூபாய்க்கு ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ராகுல் திரிபாதி உண்மையிலுமே ஒரு சூப்பரான பை. அண்ட் நம்மளும் வீடியோல சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, ராகுல் திரிபாதியை சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆன் பண்ணணும். அண்ட் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் லைக் நம்மளோட ருத்ராஜ் ஐகாட்டும் இவரும் ஒரே இதுதான் ஸ்டேட் தான், ஒன்னா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு காம்பினேஷன் வேற இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ராகுல் திரிபாதியை 3.4 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. டெவான் கான்வேயை 6.25 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தட்டி தூக்கிட்டாங்க. நான் நினைச்சே பார்க்கல இவ்வளோ தூரம் போவாங்கன்னு. ஏன்னா 2 கோடியிலேயே 3 கோடியிலேயே வேணான்ட்டாங்க. திருப்பி உள்ள வந்து 6.25 கோடி ரூபாய் வரைக்கும் போய் எடுத்தது உண்மையிலுமே ஒரு சூப்பரான மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். டெவான் கான்வே ஃபார் சிஎஸ்கே அகைன் வரப்போறாரு. ருத்ராஜ் அண்ட் அந்த டெவான் கான்வே காம்போ பார்க்க போறோம். அடுத்தபடியா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இவர் எவ்வளவுக்கு போறாரு ஐயோ சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த ஒரு பிளேயர் தான் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அப்படினே சொல்லலாம். 9 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க. ஆக்சுவலி இது செமையா இருந்தது. பஞ்சாபும் வந்து டெல்லியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. பஞ்சாப் ஒரு 5 கோடி சம்திங்லயே ஸ்டீல் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்ன உடனே 9 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு டெல்லி வந்து ஓகே நாங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. வேற லெவல் ஸ்மார்ட்டான மூவ். அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல பஞ்சாப் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க டெல்லி அப்படின்ட்டு. 9 கோடி ரூபாய்க்கு உண்மையிலுமே ஒர்த்தான ஒரு பிக்கா அப்படிங்கிறது அவர் விளையாடுறப்ப தான் தெரியும். ஆனா சின்ன பையன், பயமறியாத ஒரு பையன். ஸோ அதனால மேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியா வந்து அப்படியே ஒரு ஆல்ரவுண்டர் செட் போயிட்டாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல அப்படியே பார்க்கலாம். பட் இப்போ இதுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. தேவ்தத் படிக்கல் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காரு. திருப்பி ஆக்சலரேட்டர் ஆக்ஷன்ல அவர் வருவாரு நாளைக்கு. அதே நேரத்தில் வந்து நம்மளோட ரொம்ப எனக்கு சூப்பரான பிடிச்ச டேவிட் வார்னரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சோல்ட் ஆயிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதுல சூப்பரான பை யாரு அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். அடுத்த பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.